ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நீங்கள் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது, அல்லது ஒரு டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மராக மாற்றப்படுது அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸ்டெப் அப்பாக எப்படி மாற்றப்படுது, ஸ்டெப் டவுனாக எப்படி மாற்றப்படுது அப்படின்னு ரெண்டையுமே நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம், நாம் இப்போ எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே நாம் போக ஆரம்பிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அடிப்படையான சில ஃபார்முலாக்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையான ஃபார்முலாக்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வெயிட் ஆஃப் காப்பர் இன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கம்பேர்ட் டு டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை போல் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு எவ்வளோ காப்பர்ஸ் பயன்படுத்த வேண்டி இருக்குது இன் கிலோகிராம் வெயிட்டில் பாருங்கள். அது வெயிட் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஈக்குவல் டு 1 - k இன்ட்டு வெயிட் ஆஃப் காப்பர் இன் ஆர்டினரி டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். கேங்கிறது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ இன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ இந்த கே அப்படிங்கிறத நான் V2/V1 அவங்க எடுத்துருக்கிறாங்க. ஓகே, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குறிப்பிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. K = V2/V1 அப்படின்னு அவங்க எடுத்துருக்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ 1 - k weight of copper in ordinary two winding transformer. ஓகே, ரைட். அடுத்து அப்படியானால் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு 100 கிலோ காப்பரை யூஸ் பண்ண வேண்டி இருக்குன்னு சொன்னால் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு எவ்வளோ பயன்படுத்த வேண்டிய வரும், அதுதான் இதனோட மீனிங். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், சேவிங் இன் காப்பர். இப்போ நாம் ஏற்கனவே பார்த்தோம், காப்பர் பயன்படுத்தப்பட வேண்டிய அளவு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு குறைவுன்னு பார்த்தோம். அப்போ அது எவ்வளவு குறைவு, ஒரு டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் போல் எவ்வளவு குறைவு அது கூட கம்பேர் பண்ணப்படும் பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சேவிங்கை கண்டுபிடிக்கலாம். சேவிங் இன் காப்பர் ஈக்குவல் டு கே இன்டு வெயிட் ஆஃப் காப்பர் இன் ஆர்டினரி டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, அப்போ கேங்கிறது அகெயின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. அப்போது கே 1ன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த ரெண்டாவது ஃபார்முலாவில் கே 2ன்னு இருந்தால் கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்த வேண்டிய காப்பரை விட அதை அப்படியே கம்மி பண்ணிடலாம். 1 இன்ட்டு வெயிட் ஆஃப் காப்பர் இன் ஆர்டினரி டிரான்ஸ்ஃபார்மர். இவ்வளவு காப்பர் சேவ் ஆயிடுது, 100 கிலோவும் பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது அர்த்தம், இதுக்கு மீனிங். ஓகே, ஸோ பட் கே ஈக்குவல் டு 1 இருந்தால் மட்டும்தான் அது. ரைட், நெக்ஸ்ட்டு பாருங்கள், பவர் டிரான்ஸ்ஃபர்டு இண்டக்டிவ்லி. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இண்டக்டிவ்லி அண்ட் கண்டக்டிவ்லி ரெண்டுலேயுமே நடக்குது. ஸோ இண்டக்டிவ்லி எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 1 - k இன்ட்டு இன்புட் பவர் எவ்வளோ கொடுத்தீங்களோ அதில் 1 - k. கண்டக்டிவிலிக்கு k இன்ட்டு இன்புட் பவர். ஓகே, ரைட். அடுத்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இதை பாருங்கள், ரேட்டிங் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், கேவிஏ ரேட்டிங். கேவிஏ ரேட்டிங். ஸோ ரேட்டிங் ஆஃப் தி ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் டிவைடட் பை ரேட்டிங் ஆஃப் த டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் மஸ்ட் பி ஈக்குவல் டு k டிவைடட் பை k டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 1. இந்த அடையாளம் டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம், அதனால் நீங்கள் சைன் பற்றி கவலைப்பட வேண்டாம். K1 இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள டிஃப்ரென்ஸை மட்டும் டினாமினேட்டரில் போட்டால் போதும், அதுதான் இதனோட மீனிங். ஸோ மைனஸ் சைன் பற்றி கவலை கிடையாது. ஸோ k டிவைடட் பை k டிஃப்ரென்ஸ் வித் 1 அப்படிங்கிறது தான் இதனோட மீனிங். ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சு நாம் என்ன பண்ணலாம், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்கை கண்டுபிடிக்கலாம். அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா இது. இதுக்குமே இந்த செட் ஆஃப் ஃபார்முலாக்கு எல்லாத்துக்குமே கேயோட வேல்யூ V2/V1. ஒருவேளை கேயை நீங்கள் V1/V2ன்னு பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஃபார்முலாவுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா பயன்படுத்துங்க. ஓகே, இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது, கேவி ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஈக்குவல் டு கே இன்ட்டு டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ ப்ளஸ் 1, அல்லது கேவிஏ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பை கேவிஏ டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப கவனமாக பாருங்கள். இந்த ஃபார்முலா எப்போ, when k is V1/V2ன்னு பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால், சரிதானா? இஃப் கே நீங்கள் V1/V2ன்னு எடுத்தீங்கன்னா இப்படி போடணும், V2/V1 எடுத்திங்கன்னா இந்த மாதிரி போடணும். ஸோ அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும், நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப கவனமாக நீங்கள் இந்த ஃபார்முலாவை, இடையில் உள்ள ஃபார்முலாவை பயன்படுத்தணும். ரைட், இந்த அடிப்படையான ஃபார்முலாக்களை நம்ம மனசில் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் எக்ஸாம்பிள்ஸுக்கு போக ஆரம்பிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிளை நான் 2 வகையில் சால்வ் பண்ண போகிறேன். நீங்கள் அதை கூர்ந்து கவனிங்க. நாம் இந்த 2 வகையில் ஏன் நான் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால்,
நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி சரியாக பயன்படுத்த தெரியணும். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு 2 வகையில் சால்வ் பண்ண போகிறேன். 2 வகையில் சால்வ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எதை நாம் பயன்படுத்தணும் இந்த இடத்துல அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துடலாம். ஓகே, கூர்ந்து கவனிங்க. பாருங்கள், a single phase 22 kVA 2200 bar 220 volt 50 Hz distribution transformer is to be connected as an auto transformer to get an output voltage of 2420 volt. Okay, its maximum kVA rating as an auto transformer is, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒரிஜினலாக 22 kVA தான். அதனோட ரேட்டிங் 2200 பார் 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நாம் என்ன பண்ணணுமா, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் அவுட்புட்டில் எவ்வளோ கிடைக்கணும், 2420 வோல்ட் கிடைக்கணும். அப்படின்னு சொன்னால் நாம் இன்புட்டே எவ்வளோ தான் கொடுக்க போகிறோம், 2200 தான் கொடுக்க போகிறோம். ஓகே, ரைட். அப்போ அவுட்புட்டில் 2420 கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் இது என்ன வகையான கனெக்ஷன், ஒன்று அதாவது ஸ்டெப் அப்பா ஸ்டெப் டவுனா, ரெண்டாவது இட்ஸ் மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங் ஆஸ் அன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ், அதனோட மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மராக கனெக்ட் பண்ணப்பட்ட பிறகு எவ்வளவு, இந்த 22 கேவிஏலேருந்து எவ்வளோவா மாறி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தான் இங்கே கேட்டிருக்கிறாங்க. ஓகே, நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் இதை என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் 2 க்ளூ இருக்குது. ஒன்று, அவுட்புட் வந்து 2420. நாம் சப்ளை ஆப்ஷன் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒன்று நமக்கு பாருங்கள் இந்த 2200 கிடச்சிருக்கு. ஸோ 2200 கொடுத்தீங்கன்னு சொன்னால் 2420 சப்ளை வோல்டேஜாக அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ ஸ்டெப் அப் கான்ஃபிகரேஷன், இது ஒரு க்ளூ. ரெண்டாவது க்ளூ, மேக்ஸிமம் கேவிஏ ரேட்டிங் என்றைக்கும் ஸ்டெப் அப் கான்ஃபிகரேஷனில் தான் கிடைக்கும். இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதனால் நம்ம ஸ்டெப் அப் ஆப்ரேஷனுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது உறுதி. ஓகே, ஸ்டெப் அப் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கும், நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இப்போ பாருங்கள் இந்த படத்தை வரைஞ்சிடலாம். ஸ்டெப் அப் கான்ஃபிகரேஷன். ஓகே, ரைட். அதே மாதிரி அடிட்டிவ் கான்ஃபிகரேஷனில் ஸ்டெப் அப்னு சொன்னாலே அடிட்டிவ் தான், அப்படி தானே, சப்ட்ராக்டிவ் பொலாரிட்டியில் கிடையாது, அடிட்டிவ் பொலாரிட்டி. ஸோ அதுலேயும் நாம் தெளிவாக இருந்துடணும். ஸோ 3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவுட்புட்டை வச்சுட்டு முடிவு எடுக்கிறோம். மேக்ஸிமம் கேவி வந்து ஸ்டெப் அப் கான்ஃபிகரேஷனில் தான் இருக்கும். அடுத்தது அந்த அடிட்டிவ் பொலாரிட்டி அப்படிங்கிறது ஸ்டெப் அப் கான்ஃபிகரேஷனில் தான் இருக்கும். அப்படிங்கிறது இந்த 3ஐயும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, ரைட். இப்போ இன்புட் எது காமன் வைண்டிங், எது சீரீஸ் வைண்டிங் அப்படின்னு நாம் பார்க்கணும். ரைட். அவுட்புட்டில் எவ்வளோ கிடச்சாகணும், 2420 வோல்ட் கிடச்சாகணும், அப்படி தானே. ஓகே, அதை நான் போட்டாச்சு. அப்போ இன்புட்டில் எவ்வளோ கொடுக்கணும், என்றைக்குமே காமன் வைண்டிங் வந்து இந்த ப்ரைமரி தான். ஓகே, அந்த இடத்துல ப்ரைமரி. ஸோ இந்த 2200 நாம் இங்கே கொடுக்குறோம். ரைட். 2420 கிடைக்கும். எப்படி கிடச்சிது, அப்போது இந்த 2200 இதுக்கு அக்ராஸாக பாருங்கள், இது ப்ரைமரி வைண்டிங். ஓகே, அதாவது ஆர்டினரி 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் இது ப்ரைமரி, அதாவது காமன் வைண்டிங். ஸோ இந்த 220ங்கிறது இந்த இடம். ஸோ அப்போது 2200 ப்ளஸ் 2220 கூட்டினீங்கன்னா 2420 வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு. ஓகே, ஸ்டெப் அப் கான்ஃபிகரேஷனில் கரெக்டாக போயிட்டு. ஸோ இப்போ ரேட்டிங் தானே கேட்டுக்கிறாங்க. ரேட்டிங்கை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். இப்போது இது ஸ்டெப் அப் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறதுனால கரண்ட் எங்கே வரும், இங்கே டுவார்ட்ஸ் தி காமன் வைண்டிங். காமன் வைண்டிங் உள்ளே பார்த்து வரும். ஓகே, இந்த கரண்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட். ஒன்று, இந்த கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், இதை நம்ம I1ன்னு வைப்போம். இந்த கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், இதை நாம் I2ன்னு வைப்போம். ஓகே, ஸோ இந்த கரண்ட்டை கண்டுபிடிக்கலாமா. ஓகே, I1 நாம் கண்டுபிடிக்கலாம், I2 கண்டுபிடிக்கலாம். முதல்ல நம்ம I1 கண்டுபிடிக்கலாம். சாரி, அந்த I1 இந்த இடத்துல வரக்கூடிய இந்த வைண்டிங்கே உரிய கரண்ட்டை கண்டுபிடிக்கலாம். இந்த வைண்டிங் யார், 2200க்குரியது. அப்போது இந்த கரண்ட்டை நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், காமன் வைண்டிங் கரண்ட் IC ஈக்குவல் டு 22 kVA. அதனால் 22000 டிவைடட் பை 2200. ஸோ உங்களுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் IC வந்து எவ்வளோ கிடச்சிருது, 10. ஸோ IC ஈக்குவல் டு 10 ஆம்ஸ் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல 10 ஆம்ஸ் வருது. ஓகே, ஸ்டெப் ஆஃப் கான்ஃபிகரேஷனில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, I1 மைனஸ் I2, அதாவது I1 மைனஸ் I2 ஸ்டெப் ஆஃப் கான்ஃபிகரேஷனில். ஓகே,
இப்போது உங்களுக்கு நல்லா தெரியும் I1லேருந்து இந்த 10 ஆம்பியர் பிரிஞ்சு போனது போகத்தான் I2 கிடைக்கும். ஸோ I2வையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல I2 ஈக்குவல் டு அவுட்புட் கான்ஃபிகரேஷன் 2000 இங்கேருந்து கண்டுபிடிங்க. இந்த வைண்டிங்க்கு நான் கண்டுபிடிக்கிறேன், அதுதான் I2. ஸோ 22 முதல்ல 22,000 பை இந்த வைண்டிங்க்கு வோல்டேஜ் எவ்வளோ அதை தான் போடணும். ஸோ 2220. ஸோ இதை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கரண்ட் எவ்வளோ கிடைக்குது? 100 கிடைக்கும். ஸோ I2 ஈக்குவல் டு 100 ஆம்பியர் அப்படிங்கிறது பார்த்தீங்களா? ஸோ I2 வந்து 100 ஆம்பியர், I1 10 ஆம்பியர். அப்போ இங்கே எவ்வளோ போயிருந்துருக்கணும்? 110 ஆம்பியர் போயிருக்கணும். 110ல் இருந்து 10 பிரிஞ்சு போனது போகத்தான் எவ்வளோ கிடைக்கும்? 100 கிடைச்சிருக்கும். அப்படி தானே இங்கேருந்து இங்கே மாதிரி வருது. ஸோ 110ல் 10 போனது போக 100 இங்கே போகுது. ஸோ மாற்றி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்படி? I1 மைனஸ் இந்த IC ஈக்குவல் டு I2. ஸோ IC வந்து 10, இந்த பக்கம் கொண்டு போய் I2 ஏற்கனவே 100. ஸோ I1 ஈக்குவல் டு 100 + 10 110 அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, எனிவே நான் லாஜிக்கலாகவும் இப்படி சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த 10 ஆம்பியர் தெரிஞ்சது, இந்த ஆம்பியர் தெரிஞ்சது, இந்த ஆம்பியர் தெரிஞ்சது, ரேட்டிங் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரேட்டிங் வந்து ஒன்று இந்த சைடை பயன்படுத்துங்க அல்லது இந்த சைடை பயன்படுத்துங்க. வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், அவ்வளோ. இந்த வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் அவ்வளோ. ரெண்டில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்துங்க. நான் ரெண்டையுமே கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். V1 I1 V2 I2 ரெண்டு ஈக்குவல் தான். பட் V1 I1 முதல்ல கண்டுபிடிக்கலாம். 2200 இன்ட்டு 110 பாருங்கள், 242,000, அதாவது 242 kVA இதனோட ரேட்டிங். ரைட், சரி. இந்த பக்கம் பெருக்கி பார்ப்போமா? 2420 இன்ட்டு 100 பார்த்தாலே தெரியுது. 242, 3 0 போட்டுக்கிடுங்க, kVA பாருங்கள். ஸோ எப்படி கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு 242 kVA வருது. ஸோ 242 இருக்கா? இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நாம் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தணும். நீங்கள் ஸ்டெப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் படத்தை எப்படி வரைஞ்சிக்கிடுறீங்க? கொடுக்கப்பட்டதில் ப்ரைமரி எது, செகண்டரி எது? அதாவது இது டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறதுனால 220 தான் செகண்டரி. ஓகே, எனிவே நாம் பார்த்ததுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வைண்டிங் எங்கே இருக்குது, இந்த வைண்டிங் எங்கே இருக்குது, அதை நாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்தந்த வைண்டிங்குரிய வோல்டேஜை நம்ம போட்டுக்கணும். 2200 வோல்டேஜ் எங்கே போட்டுக்கணும், 220 இங்கே போட்டுக்கணும். அவுட்புட் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் ரெண்டையும் கூட்டி இங்கே போட்டுக்கணும். 2200 இதையும் கூட்டி இங்கே போட்டுக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுவே சப்ட்ராக்டிவ் பொலாரிட்டியாக இருந்ததுன்னு சொன்னால் மாறி இருக்கும். 2200 மைனஸ் 220 அப்படி கண்டுபிடிச்சிருக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஒரு வழியில் நான் என்ன பண்ணியிருக்கேன், KVA ரேட்டிங்கை கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னொரு வழி என்ன சார்? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கண்டுபிடிக்கலாம். அதை எப்படின்னு பாருங்கள். ஓகே, ரெண்டாவது வழி என்னன்னு சொன்னால், நம்மளுக்கான ஃபார்முலா தெரியும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி, KVA ரேட்டிங் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் divided by 2 winding transformer equal to K divided by K difference with 1. இப்போ K எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் K V2 by V1 அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த ஃபார்முலா. ஸோ V2 எவ்வளவு? 2420 divided by input எவ்வளோ? 2200. ஸோ போட்டுன்னு சொன்னால் K எவ்வளோ கிடைக்கிது? K equal to 1.1 கிடைக்கிது. ஓகே, இப்போ நாம் அங்கே கொண்டு போடலாம். ஸோ இப்போ 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்கும் தேவை. அது 22 kVA, அது நமக்கு தெரியும். ஸோ KVA ஆஃப் ஆட்டோ ஈக்குவல் டு 1.1 டிவைடட் பை 1.1 மைனஸ் 1. அதில் போட்டால் இப்போ 0.1. 1.1ல் 1 போயிட்டுனா 0.1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் வந்து 22 kVA. அப்படி தானே? ஸோ இதை சரி பண்ணி பாருங்கள். 242 kVA வந்துடும். ஸோ KVA ஆஃப் ஆட்டோ ஓகே 242 kVA வந்துடும். ஸோ எப்படி போட்டாலும் இது பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாக நேரடியாக அவங்க ரேட்டிங் மட்டும் கேட்டால் இதை நீங்கள் போட்டுடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வழியாக போகணும். ஓகே, இந்த வைண்டிங் தனியாக கண்டுபிடிக்கணும், இந்த வைண்டிங் தனியாக கண்டுபிடிக்கணும். இந்த வைண்டிங் தனியாக எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்துங்க. இந்த வைண்டிங்குரிய கரண்ட் தான் காமன் வைண்டிங். அந்த காமன் கரண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்னு பார்த்துக்கோங்க. இதுக்குரிய டீட்டெயில் இங்கேருந்து எடுத்துக்கிட்டேன், கொடுக்கப்பட்டதுலேருந்து. இந்த I2வை அதுக்குரிய டீட்டெயிலிருந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, ரைட். ரொம்ப நீங்கள் தெளிவாக இருக்கணும். இந்த ஓகே சார், நீங்கள் இன்னொரு ஃபார்முலா சொன்னீங்கன்னா V1 by V2 போட்டோம்னா அதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி. KVA ரேட்டிங்கில் K இப்போது V1 by V2 போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி
இதே ஆன்சர் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத. A single phase 10 kVA 2000 for 200 volt 50 Hz transformer is connected to form an auto transformer as shown in the figure. Okay, கொடுத்திருக்கிறாங்க. What are the values of V1 and I2 respectively? V1 இதோ இருக்குது, I2 இதோ இருக்குது. இந்த ரெண்டையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல இது என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குது கூர்ந்து கவனிங்க. இது ஸ்டெப் டவுன் கான்ஃபிகரேஷனில் இருக்குது அப்படின்னு நாம் பார்த்த உடனே நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? ஸ்டெப் டவுன் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஏன்னா இங்கே அதிகபட்சம் 2 வைண்டிங் இருக்குது அதனால். ஆனால் கூடவே உங்களை எதையும் நீங்கள் பார்க்கணும். இந்த பாருங்கள் டாட் மார்க் போட்டிருக்கு. இது சப்ட்ராக்டிவ் போலாரிட்டி. பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் ஒரே பக்கத்தில் இருக்குது. மைனஸ் இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் போடுறேன். என்னடா இது ஏசியில் கொண்டு இப்படிலாம் போடுறீங்கன்னு நினைக்க வேண்டாம். ஓகே, ஸோ டாட் பக்கம் ப்ளஸ். ஸோ இது வந்து சப்ட்ராக்டிவ் போலாரிட்டி. ஸோ சப்ட்ராக்டிவில் இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணணும்? கழிக்கத்தான் செய்யணுமே தவிர ஆட் பண்ணக்கூடாது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? ரைட், இப்போது இதுக்கு அக்ராஸாக உள்ள ஒளி 2000. அப்போ ப்ரைமரி வைண்டிங் இதோ இருக்குது. இந்த ப்ரைமரி தான் காமன் வைண்டிங். ஸோ காமன் வைண்டிங் NC இதோ இருக்குது. இது சீரீஸ் வைண்டிங் NSC, அது 200 வோல்ட். அப்போ இது 200, இது 2000. இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் இங்கே, ஏன்னா சப்ட்ராக்டிவ் போலாரிட்டிங்கிறதுனால. ஸோ 2000 மைனஸ் 200 கண்டிப்பாக 1800 வோல்ட்டு தான் இதில் இருக்கணும். ஸோ இப்போ ஸ்டெப் டவுனா ஸ்டெப் அப்பா? ஸ்டெப் அப் ஆப்ரேஷன். பாருங்கள், படத்தை பார்த்து இட போட்டக்கூடாது. ஸோ ஸ்டெப் அப்புறம் 1800 கொடுத்தால் இங்கே என்ன கிடைக்குது? 2000 வோல்ட் கிடைக்குது. ஸோ ஸ்டெப் அப் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே, கரண்ட் எப்படி சார்? ஓகே, கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இண்டிவிஜுவல் வைண்டிங்கை பார்க்கணும். இந்த வைண்டிங் யாரோடது இங்கே, இந்த வைண்டிங் யாரோடது இங்கே, அண்ட் ரேட்டிங். ஓகே, நான் முதல்ல இந்த காமன் வைண்டிங் வரேன். ஸோ காமன் வைண்டிங்கில் IC எவ்வளவு? ஸோ IC வேணும்னு சொன்னால் ரேட்டிங் S/V 10,000 டிவைடட் பை 2000. ஸோ நமக்கு என்ன கிடைக்க போகுது? 5 ஆம்பியர் கிடைக்கும். ஸோ IC ஈக்குவல் டு 5 ஆம்பியர். ஓகே, கரண்ட் 5 ஆம்பியர். 5 ஆம்பியர் இந்த இடத்துல போகுது. அப்படின்னா IC இங்கே வரக்கூடிய கரண்ட் 5 ஆம்பியர். போலாரிட்டி சார், டைரக்ஷன்ஸ் எப்படி போடுறேன்? கீழே மாற போடுறேன், அதாவது டுவார்ட்ஸ் தி வைண்டிங். ஏன்? ஸ்டெப் ஆஃப் கான்ஃபிகரேஷனுங்கிறதுனால டுவார்ட்ஸ். ஓகே, ஸோ டுவார்ட்ஸ் வைண்டிங். அப்போ இங்கே I2 எவ்வளோ போயிருக்கும்? 50 ஆம்பியர் இங்கே வந்துக்கிட்டு இருக்குன்னா அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 50 இங்கே 5 ஆம்பியர் பிரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக 50 மைனஸ் 5 45 ஆம்பியர் இந்த இடத்துல வரும். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் 1845. பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்மளோட அந்த புரிதலை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ள ப்ராப்ளம். சரியாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எந்த மாதிரி முடிவை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத. ஓகே, ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் இஸ் த பவர் ட்ரான்ஸ்ஃபர்ட் கண்டக்டிவ்லி ஃப்ரம் ப்ரைமரி டு செகண்டரி ஆஃப் அன் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹேவிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ ஆஃப் 0.8 சப்ளையிங் எ லோட் ஆஃப் 3 கிலோவாட். அப்போது ஒரு லோட் ஆஃப் 3 கிலோவாட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு கண்டக்டிவ் பவர் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அது டைரக்ட் ஃபார்முலா தான், வேறு ஒன்றும் கிடையாது. பவர் ட்ரான்ஸ்ஃபர்டு கண்டக்டிவ்லி நமக்கு தெரியும், கண்டக்டிவ்லி ஈக்குவல் டு K இன்ட்டு இன்புட் பவர். அவ்வளோ. ஸோ லோடோட ரேட்டிங் என்ன? 3 கிலோவாட். அப்போ அதை தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் சப்ளை பண்ணணும். தேர்ஃபோர் 0.8 இன்ட்டு 3000. அவங்க கிலோவாட்டில் கொடுத்துருக்கனால நாமளும் கிலோவாட்டில் 3 கிலோவாட்லேயே போட்டுக்கிடுவோம். ஸோ பெருக்குனா 324. தேர்ஃபோர் 2.4 கிலோவாட். ஓகே, ஸோ இதுதான் கண்டக்டிவ்லி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ப்ரைமரி டு செகண்டரி. ரைட். ஸோ இண்டக்டிவ்லிங்கிறது வேறு, அது வேறு ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ 2.4 கிலோவாட் அப்படிங்கிறது இதனோட ஆன்சர்.